ஹாய் மக்களே, வெல்கம் டு சிந்துஜன் vlogs. இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா வீட்டிலே செய்யக்கூடிய பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். பிரியாணி சூப்பரா வந்திருக்கு. நம்ம ஒருக்கா டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான பொருட்கள், ஃபர்ஸ்ட் நெய். நாங்கள் இந்தியாவிலேருந்து வரும்போது ஜிஆர்பி நெய் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது இருக்கு. அப்புறம் நான் பிரியாணி அரிசியை எப்போயுமே ஊற வைக்கிறது கிடையாது, ஏன்னா அது உடஞ்சிரும், ப்ளஸ் ரொம்ப கொலன்னு ஆயிருன்றதுக்காக நல்ல கழுவி வடித்து வச்சுருக்கேன். அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ், ஜெய்பத்ரி, சின்னமன், ஸ்டார் அனீஸ், அப்புறம் கராம்பு, ஏலக்காய், இது பே லீஃப். அப்புறம் நம்மளுக்கு தேவையான மின்ட் அண்ட் கொரியண்டர். இது நம்ம இஞ்சி பூண்டு, மிளகா ஈக்குவல் போர்ஷனில் எப்போவுமே வெங்காயமும் தக்காளியும் வச்சுருக்கணும். அதாவது 3 வெங்காயம் எடுத்திங்கன்னா 3 தக்காளி. சிக்கனை கழுவி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம், ஒரு 1 hour. ஸோ பேசிக்கலி என்ன போட்டிருக்கோன்னா மஞ்சள்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் பிரியாணி பவுடர், கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கோம். ஏன்னா அப்போ தான் மீட் சாஃப்டாகும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் தயிர். நம்ம நிறைய தக்காளி யூஸ் பண்ணுறதுனால நம்ம நிறைய தயிர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ பிரியாணி செய்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதுவும் 1 potல செய்கிறதா இருந்தால் ஒன்று நல்லா அதிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இல்லாட்டி நான் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துக்கலாம். சூடாகிடுச்சு. ஸோ சூடான பிறகு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் ஆயிலும் விட போகிறோம். பிகாஸ் நம்ம நெய் மட்டும் தனியாக விட்டோம்னா என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு மாதிரி தகட்டும், இல்லாட்டி ஆயிலியாக வரும். ஸோ அது இல்லாமல் பண்ணுறதுக்காக நம்ம கொஞ்சம் நெய், கொஞ்சம் நெய், அதோட கொஞ்சம் ஆயில். அது சூடாகணும்னா நம்ம முதல்ல சொன்ன எல்லா ஸ்பைசஸையும் ஃபர்ஸ்ட் போடுவோம். அது கொஞ்சம் இப்படி வதங்கும் போது ரொம்பவும் வதங்க விட்டுக்கூடாது. இந்த பாயிண்ட்ல நம்ம வெங்காயம் போடுவோம். இந்த வெங்காயம் நல்ல ப்ரௌன் ஆகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நல்லா இது டிரான்ஸ்லூசன்ட் ஆகணும், இல்லாட்டி நல்ல ப்ரௌன் ஆகணும். ஸோ நம்ம அதை குக் பண்ண விடலாம். ஓகே, அது வரைக்கும் வெங்காயம் வேகிற வரைக்கும் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்த இஞ்சி, பூடு, அப்புறம் ஒரு அரை பச்சை மிளகாய் போட போகிறோம். நான் ஏன் இங்கே கம்மியாக இஞ்சி போட்டிருக்கேன், இஞ்சியை நான் ஆல்ரெடி இதில் மேரினேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரைஸுக்கு இவ்வளவுதான் போட போகிறோம். அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மின்ட் லீவ்ஸ், அதோட மின்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கருக்காம அட் த சேம் டைம் ஈவனாக வெந்திருக்கணும். இந்த பாயிண்ட்ல நம்ம அரைச்சி வச்ச அந்த மிக்சரை போட போறோம். கொஞ்சம் பச்சை போன பிறகு நம்ம வெட்டி வச்சிருந்த தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போடணும். தக்காளி சாப்பிட்டாத டைம்ல நம்ம கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இதுல கல்லுப்பும் போட்டு இப்ப நல்லா தக்காளியை வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட கிரீன் கலர்ல இருக்கேன்னு பாக்குறீங்களா? சிக்கனை போட்டோம்னா அதுல கலர் மாறி. இப்பவே ஸ்மெல் சூப்பரா இருக்குங்க. ஸ்பைசஸ், தக்காளி எல்லாம் போட்டதே நல்லா இருக்கு. ஸோ இது தக்காளி நல்லா குக் ஆன பிறகு நீங்க ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை போட்டுக்கோங்க. நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை இதுக்குள்ள போட்டுட்டோம். அதை நீங்க நல்லா அந்த ஆல்ரெடி இருக்க அந்த பேஸ்ட், நம்ம பண்ண அந்த மிக்சர் இந்த சிக்கன் மேரினேட் பண்ண சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மிக்சர்ல நம்ம கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்க போறோம். இந்த மிக்சர்ல நீங்க ஒரு 4 விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுங்க.
எனக்கு ஐலாண்ட் வர வரைக்கும் சுத்தமா சமைக்க தெரியாதுங்க. நான் வந்து சும்மா நூடுல்ஸ், அப்புறம் அந்த ப்ரௌனி, கேசரி அந்த மாதிரி ஐட்டம்ஸா செஞ்சுட்டு இருந்தேன். இங்க வந்து அம்மாக்கு வீடியோ கால் பண்ணி எப்படி சமைக்கணும்னு ஒவ்வொன்றா கத்துக்கிட்டது தான். ஸோ உங்களில் அப்ராட்ல அம்மா அப்பா இல்லாம தனியா வந்திருக்காங்க, இந்த மாதிரி என்னென்ன விஷயம் இங்க வந்து கத்துக்கிட்டீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடி பிடிக்கல. அதுல பாருங்க, நான் ஒரு கொஞ்சம் கூட தண்ணி விடாம அதுலயே தண்ணி வந்திருக்கு. ஸோ சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு. ஸோ அதுல நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நான் 500 ml தண்ணி விடுறேன். விட்டுட்டு அத ஓப்பன்ல, இப்ப நீங்க ஹை ஃப்ளேம்ல வச்சு கூட கொதிக்க விடலாம். இது நீங்க ஒரு கொதி வந்த பிறகுதான் நீங்க வந்து ரைஸ போடணும். இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பதத்துல நல்ல கொதி வந்த பிறகுதான் நம்ம வந்து ரைஸ போடணும். ஸோ ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் பண்ணி நான் எவ்வளவு மீட்டுக்கு எவ்வளவு ரைஸ் போட்டிருக்கேன்ற ரேஷியோ வந்து உங்களுக்கு எல்லாத்தோட அளவு வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம இப்படி ரைஸ் போட்டோன்னு வந்து ரைஸ் வந்து வெளியே தெரியாத அளவுக்கு தண்ணி இருக்கணும். பேசிக்கலி ரைஸ் ஈவனா வேகும், அடிப்பிடிக்காம. ரைட், இப்ப நம்ம இத ஒரு 2 விசில் வச்சிருக்கலாம். திறக்க போறோம். பிரியாணில மேல இந்த இப்படி கிரேவிஸ் எல்லாம் இருக்கும், அதை வந்து நம்ம இப்படி கொஞ்சம் அதை இது விடாம கிளறி விடணும். கிளறி விட்டா நல்ல பிரியாணி ரெடி. ஸோ பாத்தீங்கன்னா பிரியாணி வந்து சூப்பர் கன்சிஸ்டன்சில வந்திருக்கு. சிக்கன்லாம் நல்லா சாஃப்டா, ரைஸ் உடையாம பாருங்க, சிக்கன்ல இருக்க போன் தனியா வர அளவுக்கு நல்ல அழகா வெந்திருக்கு. ஸோ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சூப்பரா வந்திருக்கு. நீங்களும் இதே கன்சிஸ்டன்சி, உங்களுக்கு அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். ஸோ இதே கன்சிஸ்டன்சில வச்சிங்கன்னா செம்மையா வரும். இதே மாதிரி ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் உங்களை அகைன் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.